Dear Kutis, Anivarakkum, Vanakkam, Vandanam, Namaskaram. Today I'd like to give a brief idea regarding breathing and gases exchange or exchange of gases. நம்மள்ட்ட மூச்சு விடுறது எப்படி நடக்கிறது அதை பத்தி பார்ப்போம். gases exchange, வாயு பரிமாற்றம், ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எப்படி உள்ள போறா வெளில வரா அதை பத்தி தான் பார்ப்போம். ஸோ பிரீத்திங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா the process of respiration is different. சுவாசித்தல் என்பது வேறு, பட் இதுதான் நிறைய பேர் ரெஸ்பிரேஷன் சுவாசித்தல்னு சொல்லுவா. ரெஸ்பிரேஷன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி, லிபரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர். உணவு ஆக்சிடைஸ் ஆகி ஏடிபிங்கிற ஆற்றல் கிடைக்கும், வாட்டரும் கார்பன் டை ஆக்சைடும் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ் கேட்டபாலிசம், சிதை மாற்றம். அதுதான் நம்ம ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். பிரீத்திங் வெரி சிம்பிள். The process of exchange of oxygen from the atmosphere with carbon dioxide produced by the cell. The process of exchange of oxygen from the atmosphere, oxygen lend atmosphere la irukka oxygen நம்ம உடம்புல நுழைவா, நுழைஞ்சு எங்க போவா, லங்ஸ்க்கு போவா. அது லங்ஸ் உள்ள போறப்ப ஆக்சிஜன் மட்டும் போகாது, என்ட்ரி ஆஃப் கேசஸ் டேக்ஸ் பிளேஸ். ஆக்சிஜனை கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு செல்லுல ப்ரொடியூஸ் ஆகிறது பத்தி ஒன்றும் இட் இஸ் எக்ஸ்பெல்ட் அவுட் அப்படின்னு உள்ள இழுக்கிறோம் பத்தி ஒன்றும். அப்ப ஆக்சிஜனோட எல்லா கேஸஸும் உள்ள போவான். ஆல்பியோலை போன அப்புறமா ஆக்சிஜன் இருக்கு போல அந்த ஆக்சிஜனை பிளட்ல கொடுத்துட்டு பிளட்ல இருந்து வர கார்பன் டை ஆக்சைடு டிஃப்யூஸ் ஆகி ஆல்பியோலை காற்று நுண்கைக்கு வரும், வெளியில தரும். இதுதான் பிரீத்திங்னு சொல்லுவாங்க. So gases exchange, it takes place between the atmosphere and the lungs is said to be breathing. வளிமண்டலத்திற்கும் நுரையீரலுக்கும் இடையே நடைபெறக்கூடிய ஒரு வாயு பரிமாற்றத்தை தான் நாம் பிரீத்திங் என அழைக்கிறோம். ஆனா இது ஜெனரலா என்ன சொல்லுவா, காமன்லி known as respiration. இதை பொதுவாக சுவாசித்தல் என்று அழைப்பார்கள். ஒவ்வொரு ஆர்கானிசத்திலையும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் இதை கேரி அவுட் பண்ணுவா. சிலது மட்டும் இங்க கொடுத்துருக்கு. லோவர் இன்வெர்டிபிரேட்ஸ், lower invertebrates na without the vertebral column, முதுகெலும்பற்ற உயிரினங்கள், sponges, coelenterata, flatworms, தட்டை புழுக்கள், அவெல்லாம் பாடி சர்ஃபேஸ் வழியா நடக்கும். பட் ஜெனரலா நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, breathing is an example for diffusion process. இது ஒரு பரவல் நிகழ்வாகும். Movement of solid or liquid or gaseous particles from the place of its higher concentration to lower until the molecules are evenly distributed throughout the available space is said to be diffusion. திரவ வாயு மூலக்கூறுகள் செறிவு அதிகமான ஒரு இடத்திலிருந்து செறிவு குறைவாக உள்ள ஒரு இடத்தை சரிசமமாக பகிரப்படும் வரை பரவினால் அதை பரவல் என்று அழைப்பார். So it's a diffusion process. அது பாடி சர்ஃபேஸ் வழியா நடக்கும், உடலின் மேற்புறத்தின் வழியே நடைபெறும். எத்துவம் எடுத்துட்டு எல்லாம் மண்புழு, ட்ரக்கியல் டியூப், ட்ரக்கியா மூச்சு குழல் கேள்விப்பட்டிருப்பேன், அந்த குழாயின் மூலமாக நடைபெறும். அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸ் அண்ட் மொலாஸ்க். அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸ் தான் நீரில் இருக்கக்கூடிய கணுக்காலிகள் மற்றும் நத்தை வகைகள்ல கில்ஸ், பிராங்கியல் ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். கில்களின் மூலமாக, செவில்களின் மூலமாக நடைபெறும். டெரஸ்ட்ரியல் ஃபார்ம்ஸ், நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்களில் பொதுவாக லங்ஸ் மூலமாக, நுரையீரல் மூலமாக நடைபெறும். அதே மாதிரி பீசஸ், ஃபிஷஸ் இருக்கு பாருங்க, அதுல கில்ஸ், செவில்கள் மூலமாகவும். ஆம்பிபியன் மட்டும் உனக்கு வித்தியாசம் தெரியும். ஆம்பிபியன் சொல்லி தவக்கலையை ஞாபகம், லங்ஸ் வழியா நடக்கும், தட் இஸ் நுரையீரல். ஸ்கின், தோலின் வழியாக நடக்கும். பக்கல் ரெஸ்பிரேஷன், வாய்க்குழியின் வழியாகவும் ரெஸ்பிரேஷன் நடக்கலாம். ரெஸ்பிரேஷன் சொல்றதோட நம்ம breathing அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ breathing is nothing but the gases exchange that takes place between the atmosphere and the lungs. வளிமண்டலத்திற்கும் நுரையீரலுக்கும் இடையே நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வினை தான் நாம் அவ்வாறு அழைக்கிறோம். என்ன, தட் இஸ் மூச்சு விடுதல் என அழைக்கிறோம். அதுக்கப்புறம் ப்ராசஸ் நடக்கும். செல்லுள்ள போய் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஓகேயா? இப்போ நீ என்ன பண்ணணும், 2 minutes இதை மட்டும் நோட் பண்ணிக்கோ. தென் dear Kutis, now we come to human respiratory system. Human respiratory system எடுத்துட்டோம்னா மனித சுவாச மண்டலம் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ், வெளிநாசி துவாரம், internal nostrils,
உள்நாசித்வாரம், pharynx are the throat, தொண்டை, larynx are the voice box, குரல் வலை, trachea, மூச்சு குழல், bronchi, மூச்சு கிளை குழல், bronchioles, மூச்சு சிறு குழல், alveoli, the usual respiratory surfaces, காற்று நுண்பையில் போய் முடியும். பெரிய பை அப்புறம் நுண்பையில முடியும். இது ஜெனரலா நீங்க ஞாபகம் வேண்டியது. 1 minute படம் காமிச்சால் உங்களுக்கு யூஸ் எல்லாருக்கும். The respiratory system ஆர்கன் வர சமயத்துல உனக்கு இதுல இருந்து முக்கியமா தெரிஞ்சுக்கலாம். So external nostrils, internal nostrils, pharynx are the throat, larynx are the voice box, trachea are the windpipe, bronchi, அப்புறம் சின்னதா பிரிவா bronchioles, அந்த bronchioles போய் சின்னதா ஒரு லோப்ல முடிவா, அதுக்கு ஏர் சாக்னு பேரு. அது உள்ள குட்டி 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 குட்டியா இருக்கேன் பாருங்களே, அவளுக்கு தான் alveoli பேரு. Alveoli are the usual respiratory surfaces. இது முக்கியம். அப்ப நம்ம எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வெளி நாசி துவாரத்துல இருந்து முடியக்கூடிய இந்த இடம் பாருங்களே, this is very important where the gases exchange takes place. இந்த இடத்திலே தான் வாயு பரிமாற்றம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வானது நடைபெறும். இந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் உனக்கு தெரியும், லங்ஸ் என்று கூறுவார்கள். நுரையீரல் தான் சுவாசித்தலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் என்பது உனக்கு தெரியும். அந்த ஆர்கன் அதை சுற்றி என்ன இருப்பா, பிளூரா என்று அழைக்கப்படுகின்ற பாதுகாப்பு உரையெல்லாம் காணப்படும். இப்படி வந்தது இங்க வந்து முடியும். Each lung have 300 million alveoli where the diffusion of gases takes place. ஒவ்வொரு நுரையீரலின் உட்புறத்திலேயும் கிட்டத்தட்ட 300 மில்லியன் காற்று நுண்பைகள் காணப்படுகின்றன. அங்குதான் வாயு பரிமாற்றம் என்று அழைக்கப்படுகின்ற கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனது நடைபெறும். இங்கேருந்து என்ன ஆகும்னா, பல்மோனரி வெயின் உள்ள நுரையீரலின் சிறையின் உள்ளே ஆக்சிஜன் ஆனது செல்லும், டிஃப்யூஷன். அப்புறம் என்ன ஆகும், பல்மோனரி ஆர்டரி என்ன பண்ணும்னா, நுரையீரல் சிறைங்கிற மாதிரி தமனி கார்பன் டை ஆக்சைடை எடுத்துன்னு வந்து இங்க தரும். இங்க ஆக்சிஜனை தரும். டிஃப்யூஷன் பரவலின் மூலமாக இந்த இடத்துல பாருங்க, இன்னும் கொஞ்சம் கிளியரா தெரியும். See here, see this picture. நம்ம இன்னேல் பண்றப்ப இந்த இடத்துக்கு ஓடி வந்துடும். இதுக்கு தான் யூஷுவல் ஆர் காமன் ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ்னு பேர். பொதுவான சுவாசம் நடைபெறக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல இருந்து என்ன ஆகும்னா, பல்மோனரி வெயின் உள்ள ஆக்சிஜன் டிஃப்யூஸ் ஆகும். நுரையீரலின் சிறையின் உட்புறத்தை ஆக்சிஜன் ஆனது செல்லும். அதே மாதிரி பல்மோனரி ஆர்டரி நுரையீரல் தமனியானது கார்பன் டை ஆக்சைடு எடுத்து நீங்க தரும். ஆக்சிஜனை கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை இங்க வாங்கிப்பாங்க. So gases exchange, diffusion of oxygen and carbon dioxide takes place in the alveolar region. இந்த பகுதியில் தான் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றமானது நடைபெறும். The pulmonary vein carries oxygenated blood to the left auricle. அந்த நுரையீரல் சிறையானது சுத்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு எங்கு செல்லும் என்றால் நம்முடைய இடது ஆறுகளுக்கு செல்லும். When the atria are getting filled with blood, the condition is said to be diastole. It undergo contraction called systole. அப்ப விரிவடையும், சுருங்கும். இங்க bicuspid valve, ஈறுதல் வாழ்வு ஓபன் ஆகும். The left ventricle receives oxygenated blood. Left ventricle oxygenated blood போகும். Bloodல RBCல இருக்க ஹீமோகுளோபின் ஆக்சிஜனை எடுத்துட்டு போவான்னு உனக்கு தெரியும், in the form of oxyhemoglobin. Aorta carries from the left ventricle. Aorta carries oxygenated blood. இந்த இடது வென்ட்ரிக்கிளில் இருந்து மகா தமனியானது ரத்தத்தை எடுத்து செல்லும், ஆக்சிஜனேட்டட் தூய ரத்தத்தை. அயோட்டா, ஆர்டரி, ஆர்டியோல், மெட்டா ஆர்டியோல்ஸ், கேப்பலரிஸ். கேப்பலரிஸ் அப்படிங்கிறது தந்துகி, அது கொண்டு போய் ஆக்சிஜனை செல்லுல தரும். செல்லுக்கு ஆக்சிஜன் போன உடனே யூ நோ செல்லுலர் ரெஸ்பிரேஷன், செல்லிலே சுவாசித்தல் நடைபெறும். Glycolysis, oxidative decarboxylation of pyruvic acid, Krebs cycle, electron transport chain or oxidative phosphorylation என்று 4 படிகள் நடைபெறும். அந்த 4 நடந்த அப்புறமா குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் ஆகி we get energy, ஆற்றல் கிடைக்கும். கார்பன் டை ஆக்சைடு is eliminated. கார்பன் டை ஆக்சைடு வெளில வரும். superior vena cave, மேற்பெரும் சிலை.
inferior vena cave கீழ்பெரும் சிரை, coronary vein coronary சிரையானது oxygenated அல்ல deoxygenated blood with carbon dioxide எடுத்துட்டு எங்க வருவாங்க யாரை அந்த ரைட் ஆரிக்கல் வந்ததுக்கு அப்புறமா அப்ப ஆக்சிஜனேஷன் முடிஞ்ச அப்புறமா ஃபுட் கம்ப்ளீட்டா ஆக்சிடைஸ் ஆன அப்புறமா மைட்டோகாண்ட்ரியால இருந்து உங்களுக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆன அப்புறமா சுப்பீரியர் வீன கேவ் ஃப்ரம் அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி நம்முடைய உடலின் மேற்புறத்திலிருந்து மேற்பெரும் சிரை superior vena cave, inferior vena cave from the lower part of the body, கீழ்பெரும் சிரையானது கீழ்புறத்திலிருந்து, and coronary veins from the cardiac muscles, இதய தசைகளிலிருந்து coronary சிரையும் deoxygenated blood எடுத்துட்டு எங்க தருவா ரைட் ஆரிக்கலுக்கு தருவா, வலது ஆரிக்கலுக்கு அசுத்த ரத்தம் வரும், அது ஃபில் ஆகும், டயஸ்டோல் கான்ட்ராக்ட் ஆகும், சிஸ்டோல். அப்ப என்ன வரும்னா ரைட் வென்ட்ரிக்கல் receives deoxygenated blood. நம்முடைய வலது வென்ட்ரிக்கலுக்கு என்ன வரும் அப்படின்னா ஆக்சிஜன் அற்ற, அதாவது கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த அசுத்த ரத்தமானது வரும். அது சுருங்குறப்ப pulmonary artery carries deoxygenated blood to the lungs. நுரையீரல் தமனியானது அசுத்த ரத்தத்தை அல்லது கார்பன் டை ஆக்சைடை பெற்றிருக்கக்கூடிய ரத்தத்தை கொண்டு வந்து இங்க தரும். எக்ஸேல் பண்றப்ப இட் கோஸ் அவுட். வெளிச்சுவாசம் நடைபெறுகின்ற சமயத்தில் இது வெளியே சென்றுவிடும். இதுதான் ப்ராசஸ். அட்மாஸ்பியர்ல இருந்து லங்ஸ்க்கு வருவா, லங்ஸ்ல இருந்து செல்ஸுக்கு போவா, செல்லுல இருந்து திருப்பி எங்க வருவா, அட்மாஸ்பியர்ல இருந்து அட்மாஸ்பியர் டு லங்ஸ், லங்ஸ் டு த ஹார்ட், இதயத்துக்கு போவாங்க, நுரையீரல் இருந்து இதயம், ஹார்ட் டு த செல், இதயத்துல இருந்து செல்லுக்கு போவா, செல்லுல இருந்து திருப்பி என்ன வரும், ஹார்ட்டுக்கு வருவா, ஹார்ட்ல இருந்து எங்க போவா, திருப்பி லங்ஸுக்கு போவா, உள்ள வர்றது இன்ஸ்பிரேஷன், வெளில போறது எக்ஸ்பிரேஷன், உட்சுவாசம் வெளிச்சுவாசம். இதுதான் பேஸ். இதுதான் நம்ம மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங் அப்படின்னு படிப்போம். மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங் நம்மள்ட்ட இந்த பிரீத்திங் எப்படி நடக்கிறது, ஹவு இட் டேக்ஸ் பிளேஸ், கொஞ்சம் அதை மட்டும் கவனிச்சுக்கோ. 1 minute. இந்த 2 டயக்ராம் மட்டும் பார்த்துக்கோ. ஹவு இட்ஸ் கிளியர், நோ ஐடியா. ஓகே, இது இன்ஸ்பிரேஷன், இது எக்ஸ்பிரேஷன். அது போறதுக்கு முன்னாடி நம்ம லங்ஸ் எங்க இருக்கு, சுவாசித்தல் நடைபெறும் விதம், மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம லங்ஸ் எடுத்துட்டோம்னா தொராசிக் கேஜ்ல இருப்பா. நம்ம பாடி கேவிட்டியை 2ஆ பிரிச்சிருக்கா. குழியானது 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கும். தோராக்ஸ் அண்ட் அப்டமன், மார்பு வயிறுன்னு சொல்லுவா. by a membrane called a diaphragm, உதர விதானம். diaphragm separates the body cavity into thorax and abdomen. அப்படின்னு அந்த உதர விதானம் தான் மார்பு வயிறு என்று 2ஆக பிரிக்கும். இந்த thoracic cage, மார்பெலும்பு கூடு அப்படின்னு வச்சுக்கலாம். அதுல என்ன இருக்கும், முன்னாடி இருக்கிறவாளுக்கு ஸ்டர்னம் அப்படின்னு பேர், மார்பெலும்பு என்று கூறுவார்கள். பின்னாடி இருக்கிறது வெர்டிபிரல் காலம், முதுகெலும்பு என்று கூறுவார்கள். சைட்ல என்ன இருக்கும், ரிப்ஸ், விலா எலும்புகள் காணப்படும். And the ribs are provided with external and internal intercostal muscles. இந்த ரிப் என்று அழைக்கப்படுகின்ற விலா எலும்புகளில் வெளி விலா இடை தசை, உள் விலா இடை தசை, external intercostal muscles and internal intercostal muscles அப்படின்னு இருப்பாங்க. இந்த expiration collectively known as a breathing. உட்சுவாசம் வெளிச்சுவாசம் இரண்டையும் ஒரு சேர நாம் மூச்சு விடுதல் என அழைக்கிறோம். இதுல பார்ட்டிசிபேட் பண்ற ஆர்கன் லங்ஸ், பங்கேற்கக்கூடிய ஒரு உறுப்பு நுரையீரல், அது ஹெல்ப் பண்ற மசில்ஸ் தசைகள். One is the diaphragm, another is intercostal muscles. விலா இடை தசைகள், வெளில இருந்தா எக்ஸ்டர்னல் வெளி, உள்ள இருந்தா இன்டர்னல் உள். இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி வேணா முடிஞ்சு போயிடுது. இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேஷன், உட்சுவாசம் வெளிச்சுவாசம், இன்டேக் ஆஃப் ஏர், எக்ஸ்பெல்ஷன் ஆஃப் ஏர், காற்று உள்ளே செல்லுதல், காற்று வெளியே வருதல். Inspiration is an example for active process. Expiration is an example for passive process. இயல்பான நிகழ்வு, ஆக்டிவ் ப்ராசஸ் செயல் மிகு நிகழ்வு, இயல்பான நிகழ்வு. ஆக்டிவ்னா தெரியும்,
any process takes place in organism by spending energy. ஆற்றல் இழப்பதன் மூலமாக அல்லது ஆற்றலை பயன்படுத்தி ஒரு நிகழ்வு நிகழ்ந்தால் அதை ஆக்டிவ்னு சொல்லுவோம். இன்ஸ்பிரேஷன் ஆக்டிவ், எக்ஸ்பிரேஷன் பாசிவ் ப்ராசஸ், செயல்மிகு இயல்பான நிகழ்வு. During inspiration, diaphragm and external intercostal muscles are participating. Inspiration நடக்கிறப்ப, உச்வாசம் நடக்கிறப்ப diaphragm உதரவிதானமும் external intercostal muscles வெளி விலா இடைத்தசைகளும் பங்கேற்கும். During expiration, diaphragm and internal intercostal muscles are participating. உச்வாசம் சொல்லி வெளிச்சுவாசம் நடக்கிறப்ப உதரவிதானமும் internal intercostal muscles participate பண்ணுவோம். உள் விலா இடைத்தசைகளும். Clear? Intake, expulsion, active, passive, diaphragm and external intercostal muscles, diaphragm and internal intercostal muscles. During inspiration, due to the contraction of diaphragm and external intercostal muscles, inspiration நடக்கிறப்ப diaphragm contract ஆகும், external intercostal muscles contract ஆகும். Expiration போது diaphragm relax ஆகும், internal intercostal muscle contract ஆகும். Inspiration போது diaphragm external intercostal muscles contract ஆவாடா, சுருங்குவார்கள். During expiration, diaphragm relax ஆகும், internal intercostal muscles உள் விலா இடைத்தசை contract ஆகும். During inspiration, due to the contraction of diaphragm and external intercostal muscle, increasing the anteroposterior, transverse and vertical size of the thoracic cavity. Diaphragm உதரவிதானமும் வெளிவிலா இடைத்தசையும் கான்ட்ராக்ட் ஆறப்ப இப்படி லங்ஸ் எடுத்துட்டா இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும், இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும், இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆன்டெரோபோஸ்டீரியர், டிரான்ஸ்போஸ் எல்லா ஏரியாலையும் அகலமாகும். எக்ஸ்பிரேஷன் ஆப்போசிட்டா இருக்கும். Due to the relaxation of diaphragm and contraction of internal intercostal muscle, the volume of the thoracic cavity is decreased. இங்க இன்ஸ்பிரேஷன்ல thoracic cavityயோட சைஸ் பெருசாகும், இங்க thoracic cavityயோட சைஸ் சின்னதாகும். thoracic cavityயோட சைஸ் பெருசாச்சுன்னு வச்சுக்கோயே, லங்கோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், இங்க லங்கோட வால்யூம், நுரையீரலோட வால்யூம் ஆனது குறையும். அகலமாச்சுன்னு வச்சுக்கோயே, என்ட்ரி ஆஃப் ஏர், காற்று உள்ள வரும். சுருங்கித்துன்னு வச்சுக்கோயே, எக்ஸ்பல்ஷன் ஆஃப் ஏர், காற்று வெளியே செல்லும். ரொம்ப குழப்பம் வேண்டாம் அப்படின்னா, இன்ஸ்பிரேஷன்ல டயப்ரமும் எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் உதரவிதானமும் விலா இடைத்தசையும் பங்கேற்கும். During expiration, diaphragm and internal intercostal muscles are participating. உதரவிதானமும் உள் விலா இடைத்தசைகளும் பங்கேற்கும். இந்த மெத்தடாலஜியில தான் டிஃப்யூஷன் மூலமா, பரவல் மூலமா காற்று உள்ள வருவா, டிஃப்யூஷன் மூலமா கார்பன் டை ஆக்சைடு வெளில போவா. இதான் மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னதை மட்டும் குட்டியா ஞாபகத்துல வச்சுட்டு அப்படியே. டியர் குட்டீஸ், அப்புறம் நீ ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரெஸ்பிரேட்டரி வேல்யூம். அதுக்கு சில இதெல்லாம் கொடுத்துருக்கோம், அந்த நம்பர் அதை நீ கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். டைடல் வேல்யூம், இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வேல்யூம், எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வேல்யூம், ரெசிடுவல் வேல்யூம். அதே மாதிரி கெப்பாசிட்டியில இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி, வைட்டல் கெப்பாசிட்டி அண்ட் டோட்டல் லங் கெப்பாசிட்டி அப்படிலாம் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நீ கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோ. அதில் இது மட்டும் ரொம்ப முக்கியம். Tidal volume, volume of air inspired or expired. Inhale பண்றது, exhale பண்றது எவ்வளவு இருக்கலாம்? 500 milliliter ml ஞாபகம். Healthy man எடுத்துட்டோம்னா இது 6000 to 8000 milliliter air per minute வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இந்த 500 இந்த நம்பரையும் ஞாபகம். இந்த மாதிரி இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வேல்யூ 2500 to 3000 milliliter ml ஞாபகம். எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வேல்யூம் எவ்வளவு இருக்கலாம்? 1000 to 1100 ml ஞாபகம். ரெசிடுவல் வேல்யூம் எவ்வளவு இருக்கலாம்? 1100 to 1200 ml இருக்கும். அதே மாதிரி கெப்பாசிட்டி கொடுத்துருப்பா, இன்ஸ்பிரேட்டரி, எக்ஸ்பிரேட்டரி, தென் நெக்ஸ்ட் கொடுக்குறப்ப ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி, வைட்டல் கெப்பாசிட்டி, டோட்டல் லங் கெப்பாசிட்டி. இது தனியா ரெஸ்பிரேட்டரி வேல்யூம், ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டியை பத்தி உனக்கு ஐ வில் சென்ட் த வீடியோஸ். நெக்ஸ்ட் வரதுதான் முக்கியம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் எப்படி நடக்கிறது.
அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் எடுத்துட்டேன்னா உங்களுக்கு தெரியும். அதை மட்டும் உங்க புக்ல கொடுத்துருக்கான், கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோ. 1 minute. அதுக்கு என்ன நிறைய இருக்கிறதுனால பிக்சர்ல ஈஸியா காமிச்சுக்கலாம். பார்த்துக்கோங்க. How the exchange of gases takes place. First என்ன ஆகும், அட்மாஸ்பியர்ல இருந்து லங்ஸ்க்கு வருவா, லங்ஸ்ல இருந்து பல்மோனரி வெயின் எடுத்துட்டு வருவா, பல்மோனரி எய்ட் எடுத்துட்டு ஹார்ட்டுக்கு வருவா. இப்படி அங்கே வந்து எங்க வருது, ஹார்ட். இது alveoli, alveoli to the pulmonary artery. ஆர்டரிக்கு வந்த அப்புறம் it combines with hemoglobin to form oxyhemoglobin. அப்படியே ஆர்பிசியோட எங்க வருவா, லெஃப்ட் ஆரிக்கல் வருவா, லெஃப்ட் ஆரிக்கல் டு லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வருவா, லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து அப்படியே அயோட்டா எடுத்துட்டு போவா, அப்படியே கடைசியில் அயோட்டா, ஆர்டரி, ஆர்டியோல், மெட்டா ஆர்டியோல்ஸ், கேபிலரிஸ் கொண்டு போய் செல்லுக்கு தருவா. செல்லுல வேர் செல்லுலர் ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ். The food is oxidized, glucose is oxidized, carbon dioxide is released. அதை யார் எடுத்துன்னு வருவா, சுப்பீரியர் வீனை கேவ், இன்ஃபீரியர் வீனை கேவ், கொரோனரி வைன்ஸ் எடுத்துன்னு எங்க தருவா, ரைட் ஆரிக்கலுக்கு தருவா. ரைட் ஆரிக்கல்ல இருந்து எங்க போகும், ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போகும். ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து பல்மோனரி ஆர்டரி கேரிஸ் deoxygenated blood to the lungs. இங்கேருந்து போகும், கார்பன் டை ஆக்சைடு இஸ் எலிமினேட்டட். இதுதான் நம்ம வேற மாதிரி சொல்லுவோம், பல்மோனரி சர்க்குலேஷன் அண்ட் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் சொல்லுவோம். பல்மோனரி சர்க்குலேஷன் மீன்ஸ் the circulation between lungs and the heart. நுரையீரலுக்கும் இதயத்திற்கும் இடையே நடைபெறக்கூடிய ரத்த ஓட்டம் பல்மோனரி சொல்லுவோம். அதே மாதிரி சிஸ்டமிக் அப்படின்னா இங்க நீங்க ஹார்ட்டுக்கும் செல்லுக்கும் நடுவில் நடக்கிறது. ஸோ இதயத்திற்கும் செல்களுக்கும் இடையே நடைபெறுவதற்கு சிஸ்டமிக் சர்க்குலேஷன் பேர். ஸோ திஸ் இஸ் பல்மோனரி, லங்ஸுக்கும் ஹார்ட்டுக்கும் நடுவில் நடக்கும். இது சிஸ்டமிக், ஹார்ட்டுக்கும் செல்ஸுக்கும் நடுவில் நடக்கும். இந்த டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் எவ்வளவு ஆக்சிஜன் உள்ள வருதோ அதெல்லாம் டேபிள் கொடுத்துருப்போம், அந்த டேபிள்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கலாம். இது வேற மாதிரி சொல்றப்ப ப்ரெஷர் நான் சொன்னேன், என்டையர் ரெஸ்பிரேஷன் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் டிஃப்யூஷன் ப்ராசஸ்னு சொன்னேன். எப்படி டிஃப்யூஷன் நடக்கிறதுன்னு பார்க்கணும். அட்மாஸ்பியரிக் ஏர் எடுத்துட்டேன்னா அதுல ஆக்சிஜனோட ப்ரெஷர் எடுத்துட்டேன்னா 155 mm mercury. அதுவே லங்ஸ்ல எடுத்துட்டோம்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லுவோம். லங்ஸ்ல பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் 104 mm mercury. அதுவே பிளட்ல எடுத்துட்டேன்னா இட் இஸ் 95 mm mercury. செல்லுல டிஷ்யூஸ்ல எடுத்துட்டேன்னா 30 mm mercury. Atmosphere 155 mm. The partial pressure of oxygen in the atmosphere is 155 mm mercury. In the lungs is 104 mm mercury. In the blood is 95 mm mercury. In the tissues just 30 mm mercury. Diffusion na movement of solid or liquid or gaseous particles from the place of its higher concentration to lower until the molecules are evenly distributed is said to be diffusion. அதான் இந்த பிரணி முக்கியமான ஆகும். அதே மாதிரி எடுத்துட்டோம்னா கார்பன் டை ஆக்சைடு செல்லுல அதோட பிரஷர் ஆரம்பத்துல 0வா இருக்கும். அதுக்கப்புறமா என்ன ஆகும், ஆஃப்டர் ரெஸ்பிரேஷன் வீனஸ் பிளட்ல எவ்வளவு இருக்கும், 45 mm mercury இருக்கும். ஆல்வியோலைல எவ்வளவு இருக்கும், 40 mm mercury இருக்கும். அப்ப 45 அட்மாஸ்பியர்ல எவ்வளவு இருக்கும், 29 mm mercury இருக்கும். அப்ப அப்படியே டிஃப்யூஸ் ஆகி போவோம். அந்த 45 to 40 இருக்கு பாருங்க, அதுக்கு கார்பன் டை ஆக்சைடு டிஃப்யூஸ் ஆகி போகும். ஸோ சிம்பிள் டிஃப்யூஷன் டேக்ஸ் பிளேஸ் அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது. how the gases exchange takes place. அதுக்கப்புறமா உனக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, யார் கண்ட்ரோல் பண்றா, who controls the respiration, mechanism of breathing, respiration கண்ட்ரோல் பண்றது யாரு உனக்கே தெரியும், மெடுல்லா ஆப்லாங்கேட்டா அப்படின்னு படிச்சிருப்பேன். பிரைன் படிக்கிறப்ப உனக்கு செரபரம், செரபெல்லம், பான்ஸ் அண்ட் மெடுல்லா ஆப்லாங்கேட்டான்னு படிச்சிருப்பேன். அந்த மெடுல்லா ஆப்லாங்கேட்டால 2 சென்டர் இருக்கும். ஒன்னுக்கு பேர் இன்ஸ்பிரேட்டரி சென்டர்னு பேரு, இன்னொன்னுக்கு எக்ஸ்பிரேட்டரி சென்டர்னு பேரு. The center controls inspiration is said to be inspiratory center. The center control expiration is said to be expiratory center. இங்க இருந்து என்ன ஆகும், 2 நர்வ் வரும். உனக்கு பேர் இன்டர்காஸ்டல் நர்வ்னு பேரு, இன்னொன்னுக்கு ஃப்ரீனிக் நர்வ்னு பேரு. அவங்க தான் இதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, either inspiration or expiration. அது மாதிரி முக்கியமா ஞாபகம். அடுத்தது எடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது டிசார்டர்ஸ். ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் என்னென்னலாம் இருக்கு உனக்கே தெரிஞ்சதுதான். இது நம்ம 12th படிச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் இஸ் ஆஸ்துமா. காமன் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் அலர்ஜி இஸ் ஆஸ்துமான்னு படிச்சிருப்பேன்.
அலர்ஜி படிக்கிறப்ப இம்யூனாலஜியில inappropriate excessive response to the external stimuli is said to be allergy படிச்சிருக்கேன். அந்த அலர்ஜி நடக்கிற சமயத்துல அந்த அலர்ஜி inflammation of the bronchi and bronchioles is said to be allergy due to the external substances. அது அலர்ஜி சொல்லுவோம். அடுத்தது emphysema, widening of alveoli is said to be emphysema சொல்லுவோம். அப்ப என்ன ஆகும்னா டஸ்ட் பார்ட்டிகல்லாம் நிறைய போய் ஆல்வியோலையில உட்காந்துருந்தோம்னா அது வைடன் ஆயிடும். ஆனா ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் இருக்கு பாருங்களேன், இது ரெடியூஸ் ஆயிடும். அதை எம்ஃபிசீமான்னு சொல்லுவோம். அடுத்தது ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர். எந்த ஏரியால ஒர்க் பண்றோமோ அந்த டஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு டிசார்டர் வரலாம். இப்ப பாறை உடைக்கிற இடத்துல எல்லாம் ரோக்க ஸ்பிளிட் பண்ற இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கேருந்து என்ன ஆகணும், நிறைய டஸ்ட் பார்ட்டிகள் அவளுக்கு உள்ள போகும். உள்ள போயிடுதுன்னா அவளுக்கு வரக்கூடியது ஆக்குபேஷனல் டிசார்டர். ஆஸ்பெக்டாஷ் அந்த ஏரியால இருந்தா அது ஆஸ்பெக்டாஷஸ்ன்னு வரும். அது மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கு. இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைப்ரஸ் டிஷ்யூ ஃபிப்ரோசஸ் அப்படின்னு ஒன்று வரும். ஃபைப்ரஸ் டிஷ்யூ பயங்கர ஃபாஸ்டா ப்ரொலிஃபரேட் ஆயிடுவா, அதை ஃபிப்ரோசஸ் அப்படின்னு சொல்லுவா. அப்ப என்ன பண்ணணும், அது மாதிரி டஸ்ட் ஏரியால நம்ம நிறைய ஒர்க் பண்ற சமயத்துல மாஸ்கோட இருக்கணும். அதர்வைஸ் இந்த ஃபிப்ரோசிஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இதுதான் நீ ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ல தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கான்செப்ட்.